ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நாம் ஒரு பாரம்பரியமான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி பூசணிக்காவை தடியாக இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மோர் குழம்புக்கு வெண்பூசணி தாங்க யூஸ் பண்ணணும். இன்றைக்கி நாம் ஒரு வெண்பூசணியை வச்சு ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வெண்பூசணியை எடுத்து அதை தடியாக நறுக்கி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை மெலிசாக நறுக்கக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாக குழஞ்சிரும். இதுக்கு தேவையான விழுது அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கை அளவுக்கு தேங்காய். இந்த மோர் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் தான். இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். மெலிசா ரொம்ப கட் பண்ணி வைக்கக்கூடாது. அது உடனே இந்த பூசணிக்காய் உடனே வெந்து குழஞ்சிடும். இந்த மோர் குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கை அளவுக்கு தேங்காய். இந்த மோர் குழம்புக்கு ரொம்ப ஸ்பெஷலே இந்த தேங்காய் தான். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சதை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சதை அரைச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பில்லை, ஒரு 3 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த பூசணிக்காவையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில்லை, 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காய் இதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக இது வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது வதங்கினதோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணியை விட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். மஞ்சள் பொடி போட்டதும் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த பூசணிக்காவெல்லாம்.